இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 16ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் திருநாள், திருத்தியை திதியும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் பொதுவாகவே சந்நியாசிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உபவாசத்தினால நம்ம காரியம் ஒன்று ஜெயிக்கும். உபவாசம் பண்ணோன்னா இங்கே கர்ப்பிணி ஸ்திரீகள் பெரியவங்க இருந்தாங்கன்னா பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் அல்பாகாரம் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கலாம். இல்லை பேர குழந்தைகளுக்கு யாருக்காரு கல்யாணம் ஆகணும், இல்லை நம்ம பொண்ணுக்கு யாருக்காரு குழந்தை பிறக்கணும், எப்படி ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அது நிறைவேறணும்ல. வராத பணம் எங்கேயாரு வாக்கா இருக்குது வரல, என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி மகான்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நாளுக்கான ஒரு வேலைக்கான உபவாசம் அபாரமான மாற்றங்களை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான மாற்றங்களை கொடுக்கும். முக்கியமாக மகாபெரிவர் வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன வலி வேதனைகள் டென்ஷன் இது எல்லாமே இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால லாஸ்ட்டில் அது உங்களுக்கு தான் பாசிட்டிவாக மாறும். அஷ்டமத்தில் சந்திரன் சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, அதற்கான தீர்வு காணக்கூடிய நாள். சில நாட்களில் குழப்பங்கள் உருவாகினால் மட்டுமே தெளிவு பிறக்கும். நீங்கள் பாருங்களேன், ரொம்ப கலங்கி போயிருக்கக்கூடிய தண்ணி பளிச்சுன்னு தெரியுமா, இல்லை ஓடுற தண்ணி பளிச்சுன்னு தெரியுமான்னு பாருங்கள். ஒரு இடத்துல தேக்க நிலையை அடைந்து அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகிறது தான் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால ஒருத்தருடைய சப்போர்ட், நல்ல மனிதருடைய உறுதுணையாக இருந்து உங்கள் பிரச்சனையை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்ஃபேக்ட் நீங்கள் நிறைய பேருக்கு வளைஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நாள். நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். எவ்வளோ கஷ்டத்தில் மற்றவங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் போய் பக்கத்தில் நின்று அதுக்கு ஹெல்ப் பண்ணி பிடிக்கும். பொதுவாகவே ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை நீங்கன்னு இருக்கிறதோட உங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்கள் திருப்பி உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த பரோபகார புத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபந்தான். ஆனால் உங்கள் செக்மெண்ட்டில், உங்களுடைய ரிலாக்ஸேஷனில், உங்களுடைய வட்டத்துக்குள்ளே அவங்கள வரவிட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஆட்கள், அருமையான ஆட்கள்னால் ரிஷபந்தான். இந்த மாதிரி இன்றைய நாள் பயங்கரமான பாராட்டுகள் குவியும். குரு பார்வை இருப்பதனால உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கஷ்டப்பட்டு விட்டு போச்சு, இது முடிக்க முடியல, நம்மளால இது தள்ளி போயிட்டு இருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கடுமையான சுமை எது இருக்கோ அது இன்றைய நாள் முடியும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால சில பேருக்கு கேள்வி கேட்டால்தான் பதில் வரும், கேள்வி கேட்டால்தான் பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் சில விஷயங்களை கேள்வி கேட்க தயங்க மாட்டீங்க. அந்த கேள்வி குரு பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு சாதகமாக மாறும். அதனால் வீட்டில் பெரியவங்களை பகச்சக்கூடாது, மற்றவங்களெல்லாம் கேள்வி கேளுங்க, தப்பே கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கல் மணல் கட்டுமானம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய கையெழுத்திடக்கூடிய நிலைமைகள், ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இந்த நாள் எல்லாமே தெரிஞ்சு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க, அது பெரிய ஏற்றம் கொடுக்கும். அது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கட்டுமானம் சார்ந்த எந்த விஷயங்கள்லையுமே உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம். இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த விஷயத்த பண்ணணுன்னாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைப்பீங்க. எந்த விஷயத்தையுமே தள்ளி போய் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அஷ்டமத்தில் ஓடக்கூடிய 4 கிரகம் சேர்க்கை சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் மேனேஜபிள் லெவலில் இருக்கும். உங்களுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எல்லாமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம். யாருக்குன்னா உங்களுக்கு தான். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருகிறது. மனசு ஓப்பனாக இருந்தால் தான் கற்றுக்க முடியுங்க. என்னால் இப்போ முடியாது, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க மைண்டு ஓப்பன் அப்பாக இருக்காது. அதுவே சனியுடைய பார்வை இருக்கும் பொழுது ஓப்பன் அப்பாக இருக்காது. குரு பார்வை இருக்கும் பொழுது மைண்ட் இஸ் ஓப்பன், யதார்த்தமான மனநிலை. அப்படி இருக்கும் பொழுது தான் புரிதல் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தேரி மாதிரி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அது அனுதினமும் நடக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நாட்களில் குடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாள். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் புரிதல் வரும், இல்லைன்னா புரிதல் வராது. தலைகீழாக நின்னாலும் சில விஷயங்கள் புரியாது. இன்றைய நாள் அதெல்லாம் தெளிவாக புரியும்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து விமோச்சனம் அடையக்கூடிய அற்புதமான நாள். சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். குடும்பத்தில் மனசு விட்டு ஓப்பனாக பேசி சந்தோஷத்தை பகிரக்கூடிய நாள். பாச உணர்வுகளை பேசி சொல்லக்கூடிய நாள். சில பேர் பாசம் வச்சுருப்பாங்க, ஆனால் வெளியே தெரியாது. அப்படியே மெடுக்காவே இருப்பாங்க. இப்படி பாசம் இருந்தால் கூட சொல்ல மாட்டாங்க. வாயை விட்டு சொல்லினா எப்படி பாசம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மாதிரி நாட்களுக்கு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்றைய நாள் ஒரு பொட்டு தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒரு நல்ல தானியங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட இருக்குது. முடிஞ்சால் கொஞ்சோண்டு கல்லுப்பு கூட வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கட்டாட்சம் கண்டிப்பாக ஏற்படும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். என்னதான் நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரனா இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கும் பொழுது அந்த சந்திரனுக்கும் ஒரு வேல்யூ வருதுங்கிற மாதிரி தான். பாரா இந்த ரணகலத்தில் ஒரு குதூகலமா அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. ஏன்னா தெய்வ அனுகூலம் இருக்கும், நல்ல எண்ணங்கள் வரும், தப்பான ஆட்களுடைய தொடர்பு வராது, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், கன்ஃபியூஷன் கொடுக்காது. இந்த மாதிரி ஏராளமான விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுனால இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல ஸ்டார் மார்க் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிஷனே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் முழுக்க முழுக்க சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் செய்வீர்கள். ஒரு பார்வையில் சந்திரன் இருக்கும் பொழுது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு செவ்வாயோடைய வீடாக இருக்கனால கண்டிப்பாக சுப விரயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செய்வீர்கள். அண்ணன் தம்பிகளுக்காக செய்வீங்க. சில பேர் உங்கள் ஹஸ்பண்டுக்காக செய்வீங்க. சுப செலவுகள், பயணங்களுக்காக, தீர்த்த யாத்திரைகளுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. போயிட்டு வாங்க, சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு, ஜம்முன்னு சுவாமியை பார்த்துட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, சிதம்பரம் போயிட்டு வாங்க. நிறைய இடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் கோவிலுக்கு பஞ்சமே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க முழுக்க கலாச்சாரத்தின் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ். சவுத் இண்டியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான். அதனால் இந்த மாதிரி சம்மர் லீவ்லலாம் எல்லா குழந்தைகள்லாம் கூட்டு போய் பல விஷயங்கள், ராஜாக்களுடைய கிங்டம் எப்படி இருந்தது, எந்த கோவில் யார் கட்டினாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய நாள். அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுறது. நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷி முனிகள் சந்நியாசிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் நிறைய வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாள். குரு பார்வையை சந்திரன் இருக்கிறதுனால பெரிய வெற்றி, நினைத்தது கைகூடுவது, அபாரமான மேன்மை, நண்பர்கள் மூலியமா சந்தோஷத்தை அனுபவிப்பது, நல்ல நண்பர்களுடைய உறுதுணையை நமக்கு கிடைக்கிறது, சப்போர்ட் சிஸ்டம், அது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதனால பெரிய நாலேஜபிளாக பெரிய ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அறிவுரையின் பேரில் நீங்கள் புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ண போகிறீங்க. அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பர நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இது என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம நினச்சாலும் சில விஷயங்கள் தள்ளி போயின்னு இருக்கு, இல்லை நம்ம போய் கை வைக்கும்போது தான் தடை கொடுக்குதா, இது என்ன பிளானுன்னே தெரியலையே. இந்த மாதிரி குழப்ப நிலைகள் இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு அது தெளிவாக இருக்கும். இல்லை நான் பண்ணுறது கரெக்டு தான், அவன் தான் தப்பு பண்ணுறான்,
அவங்க தான் தப்பாக எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரன் நிறைய குழப்பத்தை கொடுப்பார். எங்கேன்னு கேட்டால் வேலையில் கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார். ஆனால் குரு பார்வை இருக்கும்பொழுது அந்த சந்திரனுடைய நீச்ச கதியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பலம் இழக்கிறார். முழுக்க முழுக்க குரு ஃபுல் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். ஆனால் வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுறது. வேலை இல்லாத ஆட்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அது எல்லாமே பெரிய ஏற்றம், சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன், முழுக்க முழுக்க சனி நட்சத்திர சஞ்சாரம், குரு பார்வையில் இருப்பது. சாக்ஷாத் ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் உங்க மனதில் இன்றைய நாள் ஏற்படும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது வந்து சந்திரனா இருந்தாலும், சனி நட்சத்திரம்ங்கிறது கால் பாதம், குருவுடைய கட்டாட்சம் இருக்கிறதுனால இன்றைய நாள் நிறைய பேருக்கு ருணம், ரோகம், சத்ரு விமோச்சனம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றது ஐக்கியமத்தியம், அந்யோன்யத்தை கொடுக்கும். அந்யோன்யம் கொடுத்தாலும் யாருக்கெல்லாம் நன்னா புரிஞ்சுக்கணும், யாருடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வ அனுகிரகம் கம்மியா இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படுதல் தள்ளி போய் நடக்கும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது உயிரை உள்ள செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். அதுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ குழந்தை பிறக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே செட்ரைட் ஆகிடும். ஜென்ம சனி வந்தால் தான் பொதுவாகவே வீட்டில் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களே இப்போ தான் நடக்கும். இன்னொன்று, குரு பார்வையில் போய் கரெக்டாக சந்திரன் மாட்டுவார். அந்த தெய்வமே நம்ம கூட இருக்காங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க போகிறது. மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இயல்பாக சந்தோஷமாக பேசி சிரித்து பல நாள் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ராசி லக்னம் மீனம் தான், நோ டவுட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகரம், மூன்றாவது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.